கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் முதல்வரையும் துணை முதல்வரையும் எதிர்த்து எங்கள் சார்பில் வேட்பாளரை நிறுத்துவோம். அக்னி சிறகுகள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினர் பேட்டி. புதிய அக்னி சிறகுகள் தொழிற்சங்கத்தின் 2ஆம் ஆண்டு பொதுக்குழு, செயற்குழு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் வெங்கடேசன் தலைமையிலும், மாநில பொதுச் செயலாளர் செல்வகுமார், மாநில பொருளாளர் செல்லதுரை ஆகியோர் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. புதிய நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையும் கேடயங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர், ராபிடோ, பைக், டாக்ஸி தடை செய்ய வேண்டும், சொந்த பயன்பாட்டு வாகனங்களை கட்டுப்படுத்த வேண்டும். கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்டோ தொழிலாளர்கள் ஒரே கட்டணத்தில் இயங்கி வருகிறோம். கட்டணத்தை மாற்றி அமைக்க சொல்லி பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளோம். கடந்த ஆட்சி எங்கள் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கவில்லை என்பதற்காக ஆட்சி மாற்றம் வந்தால் ஒரு மாற்றம் வரும் என்று திமுகவை ஆதரித்தார்கள். ஆனால் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதற்கிணங்க இந்த ஆட்சியும் எங்கள் கோரிக்கைகளை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டது. எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஆணையரிடம் மனு வழங்கினோம். உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாகவும் ராபிடோ, ஊபருக்கு தடை விதித்து ஒரு ஆணை வெளியிட்டார். மறுநாள் காலையில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போக்குவரத்து அமைச்சர் கூறுவதாக ஒரு செய்தி வெளியிட்டனர். அதில் சரியான உரிமம் உள்ள அனைவரும் பைக், டாக்ஸி உபயோகப்படுத்தலாம் என்று கூறி செய்தி வெளிவந்தது. கடந்த 4 ஆண்டுகளாக கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை, இனிமேலும் நிறைவேற்றவில்லை என்றால் தமிழக முதல்வர் போட்டியிடும் களத்தூர் தொகுதியிலும், துணை முதலமைச்சர் போட்டியிடும் திருவல்லிக்கேணி தொகுதியிலும் அவர்களுக்கு எதிராக எங்கள் உறுப்பினர்களை களமிறக்குவோம் என்று கூறினார். அக்னி சிறகுகள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பில் மாநில, மாவட்ட, மண்டல உறுப்பினர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். ஆண்டுக்கு 2 முறை எஃப்சி வந்து இந்த செலவுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு தான். அரசாங்கம் ஆரம்பத்துல வரும்போது நாங்க பெரிய எதிர்பார்ப்போட இந்த அரசாங்கத்தை தமிழக அரசு எதிர்பார்த்தோம். ஆனா ஆண்டு முடிய போது, அரசாங்கமும் முடிய போகுது. கடைசி ஒரு துணி நிமிடங்களையாவது இந்த ஓட்டுநர்களுடைய கவனத்தை, படும் இன்னல்களை இந்த அரசாங்கம் திரும்பி பார்க்கும்போது அக்னி சிறகுகள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தை சார்பாக மிகவும் எங்க போய் நின்னாலும் காவல்துறையோட டிராபிக்கோட இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா நிப்பாட்டினாலே அவருக்கு வந்து ஒரு சலான் போட்டு பாக்கெட்ல வந்துருது. 500 ரூபாய் சலான், 1000 ரூபாய் சலான். நாங்க சம்பாதிக்கிறது 500 ரூபாய் தான். ஆனா எங்களுக்கு சலான் வந்துருது. சார், கண்டிப்பா இந்த பேச்சுவார்த்தை விரைவில் அழைப்பாங்க. அப்படி இல்லைன்னா எங்க சங்கத்தோட சார்பில் தலைவரையோ யாரையோ ஒருத்தரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ இல்லை ஸ்டாலினோ எதிர்த்து ஒரு ஆளை நிறுத்தணும் சார். எந்த தொகுதியில ஒரு தொகுதியில கண்டிப்பா எதிர்த்து எங்க தலைவரோ, செயலாளரோ, பொருளாளரோ யாரையோ ஒருத்தர் அந்த தொகுதியில நிறுத்துறோம் சார். பார்த்துக்கணும். செல்வகுமார், அக்னி சிறகுகள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் செல்வகுமார், மாநில தலைவர் திரு வெங்கடேசன், மாநில பொருளாளர் செல்லதுரை.